வகுப்பு பாடத்துல இந்த கெமிஸ்ட்ரி பாடம், அதாவது வேதியியல்ல அன்றாட வாழ்வில் வேதியியல், அதாவது கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த போர்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ரெடியூஸ்டு சிலபஸ். ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் அன்றாட வாழ்வில் வேதியியல் 15.1 ஹைட்ரோகார்பன்கள், ஹைட்ரோகார்பன்களின் பண்புகள். 15.4 நிலக்கரி. 15.4.2 நிலக்கரியின் வகைகள், நிலக்கரியின் பயன்கள். 15.8 சூரிய ஆற்றல். இது வந்து தமிழ் மீடியத்துக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து அதே தான் பார்ப்போம். கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் 15.1 hydrocarbons, 15.1.2 properties of hydrocarbons, 15.4 coal, 15.4.2 types of coal, 15.4.3 uses of coal, 15.8 solar energy. இதெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி லைஃப்ல இந்த வேர்டு கெமிஸ்ட்ரி, வேதியியல் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது? லேபரேட்டரியில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ், அதாவது லேபரேட்டரியில் நம்ம செஞ்சு பார்க்குற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த ரியாக்ஷன்ஸ் அதனுடைய ஞாபகம் தான் வருது. ஆனா நம்ம சுற்றி நடக்கிற பல நிகழ்வுகள் டெய்லி வாட் ஆர் ஆல் ஃபேஸிங் இன் அவர் லைஃப், அதுல எல்லாத்துலயுமே வந்து கெமிஸ்ட்ரியினுடைய பங்கு அதிகமா இருக்கு. சரியா? நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய பாடி, அவர் பாடி வந்து ஒரு மூவிங் லேபரேட்டரி. லாட் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே நம்ம பாடியிலேயே நடக்கும். நம்ம உடம்பே ஒரு நடமாடும் ஆய்வகம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாடி வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பொட்டாசியம், சல்ஃபர், மெக்னீசியம் இந்த மாதிரி உள்ள தாதுக்களால நம்ம பாடி. சரியா? நம்மளுடைய லைஃப்ல பலவிதமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், வேதியியல் சேர்மங்களை நம்ம சார்ந்திருக்கும். நம்ம ஒட்டுமொத்த நாகரிக வளர்ச்சி இன்னி வரையில் நம்ம லைஃப் வந்து நம்ம ரொம்ப ஒரு லைஃப் லீட் பண்றோம் இல்லையா? கார்ல போறோம், எலக்ட்ரிசிட்டி தயார் பண்றோம், எல்லாம் பண்றோம். அதாவது ஆல் மாடர்ன் கேட்ஜெட்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ்ல எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு முக்கியமா இருக்கு. பெட்ரோல், நிலக்கரி, அதாவது பெட்ரோல், கோல் அண்ட் கேஸ், நேச்சுரல் கேஸ். இதனுடைய இந்த மூணுடைய டெவலப், இது மூணும் இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கவே முடியும். இப்ப அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இந்த போர்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் வேதியியல் நான் என்ன சொன்னேன்னா அந்த போர்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். ஹைட்ரோகார்பன்ஸ், ஹைட்ரோகார்பன் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ், கோல், டைப்ஸ் ஆஃப் கோல், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். வாட் இஸ் ஹைட்ரோகார்பன்ஸ்? ஹைட்ரோகார்பன்ஸ்னா எந்த காம்பவுண்ட்ல கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து in any compound carbon plus hydrogen சேர்ந்து, carbon plus hydrogen, carbon plus hydrogen is equal to hydrocarbons. hydrocarbons, கார்பனும் ஹைட்ரஜனும் எதெல்லாம் சேர்ந்து இருக்கோ அதுக்கு பேரு நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து ஆர்கானிக் இன் நேச்சர். இதுல கார்பன் இருக்கிறதுனால இது என்ன சொல்றோம்? இட்ஸ் an organic compound. சரியா? இந்த ஹைட்ரோகார்பன்ஸ், இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே எரியக்கூடியது. இட் இஸ் ஹைலி கம்பஸ்டிபிள், ஹைலி கம்பஸ்டிபிள், ஹைலி கம்பஸ்டிபிள், நன்றாக எரியக்கூடியது. அதனால இது என்ன பண்றோம்? எரியும் பொழுது என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் வெளியில வரும். அதனால அதிக அளவு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வில் பி லிபரேட்டட். heat will be liberated. அதனால இது என்ன பண்றோம்? நம்ம fuel, we are using this hydrocarbons as fuel. fuel-ஆ இந்த ஹைட்ரோகார்பன்ல யூஸ் பண்றோம். திரும்ப சொல்றேன், ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த காம்பவுண்ட்ல கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்துருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறோம். இது எல்லாம் பெருமளவு எரியக்கூடிய, ஹைலி கம்பஸ்டிபிள் இன் நேச்சர். எரியும் பொழுது அதிகமான அளவு ஹீட்டையும் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியில வரும். அதனால கார்பன் டை ஆக்சைடு, ஹீட்டு,
அப்புறம் நீராவி ஸ்டீம் இது எல்லாமே வெளியில வர்றதுனால இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாத்தையுமே we can use as a good fuel. சரியா? இதுதான் வந்து ஹைட்ரோ கார்பனுடைய டெஃபினிஷன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பனின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பனின் பண்புகள். ஹைட்ரோகார்பனின் பண்புகள். Properties of hydrocarbons. Properties of hydrocarbons. Properties of hydrocarbons. ஒரு ப்ராப்பர்ட்டியா அது ஒருடைய பண்புகளா? ஹைட்ரோகார்பன் எதுவுமே தண்ணியில கரையாது. Insoluble in water. Insoluble in water. நீரில் கரையாது. நீரில் கரையாது. சரியா? இதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது இதனுடைய டென்சிட்டி தண்ணியோட டென்சிட்டியை விட கம்மி. less dense than water. நீரை விட அடர்த்தி குறைவு. சரியா? அதனால என்ன ஆகும்? இது தண்ணில நீரை விட அடர்த்தி குறைவு. இது என்ன பண்ணும்? ஆக்சிஜனோட ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்கும்? மெயினா ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் இது ரெண்டுத்தையும் கொடுக்கும். ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் use carbon dioxide and water. சரியா? இது ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டி. அதாவது insoluble in water, less dense than water, நீரை விட அடர்த்தி குறைவு, reacts with oxygen. அடுத்து இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் all the 3 ஸ்டேட்ஸ்ல, அதாவது solid, liquid and gas. Hydrocarbon exists in 3 states. This exists in all 3 states. 3 நிலைகளிலும் உள்ளது. 3 நிலைகளிலும் உள்ளது. திட ஹைட்ரோகார்பன் எதுன்னு கேட்டீங்கன்னா பாரஃபின். திட ஹைட்ரோகார்பன் பாரஃபின். திரவத்துல எது இருக்குன்னா பென்சீன், அப்புறம் ஹெக்சேன், எல்லாமே பென்சீன், ஹெக்சேன் இதெல்லாம் வந்து திரவ ஹைட்ரோகார்பன், அதாவது திரவ நிலையில் உள்ள ஹைட்ரோகார்பன் which are in the form of liquids. அப்புறம் வாயுக்கள் தெரியும், மெயினா மீத்தேன், ஈத்தேன், பியூட்டேன், அது எல்லாமே அந்த ஹைட்ரோகார்பன் எல்லாமே வாயு நிலையில இருக்கக்கூடிய. இப்ப ஹைட்ரோகார்பன் பண்புகள்ல 4வது ப்ராப்பர்ட்டி, ஹைட்ரோகார்பன் எக்ஸிஸ்ட் இன் ஆல் 3 ஸ்டேட்ஸ். 3 நிலைகள்லயும் இருக்கு. திட, திரவ, வாயு. திட ஹைட்ரோகார்பன் உதாரணம் பாரஃபின்ஸ், அதாவது அப்புறம் திரவ ஹைட்ரோகார்பன் உதாரணம் பென்சீன், ஹெக்சேன், இதெல்லாம் திரவ ஹைட்ரோகார்பன். வாயு நிலையில உள்ள ஹைட்ரோகார்பன் உதாரணம் மீத்தேன். சரியா? அடுத்த ப்ராப்பர்ட்டி இது என்ன பண்ணுனா ஒன்னோட ஒண்ணு பாண்டிங் உண்டாக்கி காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ உருவாக்கும். இது வந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதி பிணைப்புகளை உண்டாக்கும். பாண்டிங், அதாவது அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுடன் ஒன்று இணைந்து மிகவும் சிக்கலான மூலக்கூறுகளை உருவாக்கும். சிக்கலான மூலக்கூறுகளை ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதி பிணைப்புகளை உண்டாக்கும். ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதி பிணைப்பு,
இணைந்து வேதிப்பிணை. என்ன பண்ணா காம்ப்ளெக்ஸ் பாண்டிங், அதாவது ஒன்னோட ஒன்று மேக்கிங் பாண்ட்ஸ் வித் ஈச் அதர், மேக்கிங் பாண்ட்ஸ் வித் ஈச் அதர். அது இந்த ப்ராசஸ்க்கு பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா, this process is called catenation, making bonds with each other, and இந்த process is called catenation. அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. இந்த கேட்டினேஷன்ங்கிற ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உன்னோட அந்த மாதிரி பல மூலக்கூறுகளோட இணைந்து வேதி பிணைப்புகளை உண்டாக்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் பாண்டிங்க உண்டாக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேட்டினேஷன் அப்படின்னு. கேட்டினேஷன் இது தமிழ்லயும் கேட்டினேஷன் அப்படின்னு தான் சொல்றோம். இது வேற கேட்டினேஷன் அப்படின்னு தான் சொல்றோம். இதுதான் வந்து என்ன சொல்றது, ஹைட்ரோ கார்பனுடைய பண்புகள். திரும்ப சொல்றேன், ஹைட்ரோ கார்பன் வந்து நீர்ல கரையாது. இட் இஸ் நாட் கெட்டிங் டிசால்வ் இன் வாட்டர். இது வந்து டென்சிட்டி, தண்ணியோட டென்சிட்டி குறைவு, அதனால தண்ணியில மிதக்கும். இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட விடப்படுது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜனை கொடுக்குறது. இட் இஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆல் த 3 ஃபார்ம்ஸ், திட, திரவ, வாயு. இந்த 3 ஃபார்ம்ல இருக்கு. திடப்பு ஹைட்ரோ கார்பன் உதாரணம் பாரஃபின், திரவ ஹைட்ரோ கார்பனுக்கு உதாரணம் ஹெக்சேன் அண்ட் பென்சீன், வாயு நிலையில் உள்ள ஹைட்ரோ கார்பனுக்கு உதாரணம் மீத்தேன். சரியா? இது என்ன செய்யுதுன்னா, ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இட் கம்பைன்ஸ் வித் ஈச் அதர் அண்ட் ஃபார்ம்ஸ் கெமிக்கல் பாண்டிங். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேண்டினேஷன். இந்த ப்ராசஸ் பேர் தான் கேண்டினேஷன் அப்படின்னு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேண்டினேஷன் அப்படின்னு பேரு. இந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் கேண்டினேஷன். CANDENATION. The process is called catenation. Complex bond formation வருது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு chain formation. அதாவது chain formation, complex chain formation. This process is called catenation அப்படின்னு பேரு. ஒரு காம்ப்ளெக்ஸ் செயின் ஃபார்மேஷன் நடக்குது. இதுக்கு பேரு தான் catenation அப்படின்னு பேரு. இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹைட்ரோகார்பன் பத்தி படிக்க போறோம். இந்த ஹைட்ரோகார்பன் தான் நம்ம இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் இது வந்து இட்ஸ் a very useful ஹைட்ரோகார்பன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நிலக்கரி. கோல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூவல். This is also a fossil fuel. So a fossil fuel. Coal is a fossil fuel. படிம எரிபொருள். சரி, இந்த fossil fuel நிலக்கரி எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுமார் 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி the vegetations, அதாவது இந்த தாவரங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி கீழே புதைஞ்சு போகுது. புதைஞ்சு போகும்போது it gets submerged in our earth and atmospheric pressure, temperature எல்லாம் அது மேல ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஆக்ட் ஆகி அது என்ன ஆகுதுன்னா அது வந்து பீட் அப்படிங்கிற ஒண்ணா மாறுது. அதாவது இந்த பாருங்க, இந்த பிளான்ட்ஸ் 300 மில்லியன் இயர்ஸ் பலவிதமான மாற்றங்கள், எக்ஸசிவ் பிரஷர், டெம்பரேச்சர் எல்லாம் ஆக்ட் ஆகி அது என்ன ஆகுது, பீட் அப்படிங்கிற மாறுது. பீட்டுங்கிற ஒரு பொருளா மாறுது. அது வந்து கொஞ்சம் நல்ல என்ன ஆகும், ஃபைபர் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பீட் வந்து ஃபைபர் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பீட் இது என்ன ஆகுது, இதுவும் வந்து அந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர் டெம்பரேச்சர் எல்லாம் இது மேல ஆக்ட் ஆகி அது ஃபைனலா என்ன ஆகிறது, நிலக்கரியா மாறும். பீட் வந்து கோலா மாறும். திரும்ப சொல்றேன், இந்த நிலக்கரி அதாவது கோல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபாசில் ஃபியூயல். இது வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் இது எல்லாம் இதுல இருக்கு. எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அதாவது கரிமச்சேர்வு, ஆர்கானிக் காம்பவுண்ட்.
300 million years before. அதாவது நம்ம பூமியில வாழ்ந்த தாவரங்கள், பர்டிகுலர்லி ஃபர்ன்ஸ், பெரணிகள் எல்லாம் என்ன ஆகுது, ஒரு திடீர் மாற்றத்தால மண்ணுல புதையுண்டு அது வந்து பூமியில ஏற்படுற அட்மாஸ்பியரிக் பிரஷர், டெம்பரேச்சர் எல்லாத்தாலையும் பீட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டா மாறுது. அந்த பீட் அதுவும் என்ன ஆகுது, அட்மாஸ்பியரிக் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால கோலா மாறுது. சரியா? இதுதான் வந்து கோல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் நிலக்கரி பத்தி நம்ம ஒரு நிலக்கரியை பத்தி பார்ப்போம். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ஸ், இந்த பீட் இருக்கு இல்லையா, பீட் வந்து கோலா மாறுது இல்ல, இதைத்தான் என்ன சொல்றோம், கார்பனைசேஷன். பீட் வந்து எப்படி இருக்கு, ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அந்த பீட் வந்து திரும்பவும் கம்ப்ரஸ் ஆகி கோலா மாறுது. இந்த பீட் வந்து கோலா மாறுறதுதான் கன்வர்ஷன் ஆஃப் டெட் வெஜிடேஷன் இன்டு கோல். அதைத்தான் என்ன சொல்றோம், கார்பனைசேஷன். அதைத்தான் என்ன சொல்றோம், கார்பனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி டெட் வெஜிடேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கோலா மாறுற ப்ராசஸ் இஸ் கால்ட் கார்பனைசேஷன். கார்பனாக ஆகுதல், கார்பனைசேஷன் அப்படிங்கிற கார்பன் ஆதல். கார்பனைசேஷன், கார்பனைசேஷன், கார்பனைசேஷன் அதாவது கார்பன் ஆதல். கார்பன் ஆதல், கார்பனைசேஷன் அல்லது கார்பன் ஆதல். இதுதான் வந்து நிலக்கரி. அப்புறம் இப்ப நிலக்கரியில எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் கோல். நிலக்கரியில எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறத டைப்ஸ் ஆஃப் கோல், நிலக்கரியின் வகைகள். நிலக்கரியின் வகைகள். நிலக்கரியின் வகைகள் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் கோல். டைப்ஸ் ஆஃப் கோல். இந்த கோல் இந்த எவ்வளவு டைப்? ஃபர்ஸ்ட் லிக்னைட். லிக்னைட் பழுப்பு நிலக்கரி. பழுப்பு நிலக்கரி. அடுத்தது செமி பிட்டுமினஸ். நெக்ஸ்ட் செமி பிட்டுமினஸ். செமி பிட்டுமினஸ். செமி பிட்டுமினஸ். செமி பிட்டுமினஸ் தமிழ்லயும் அது பேரு செமி பிட்டுமினஸ். செமி பிட்டுமினஸ். Third, bituminous. 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 Fourth, anthracite. Anthracite அப்படின்னு சொல்லி 4 வகைகள். தமிழ்லயும் அது பேரு anthracite. Bituminous, anthracite. Anthracite. சரியா? திரும்ப சொல்றேன். இந்த நிலக்கரியில 4 வகைகளாக அதை பிரிச்சிருக்காங்க. அது எப்படி அதை பிரிச்சிருக்காங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லிக்னைட், பழுப்பு நிலக்கரி. அதுக்கு அடுத்தது செமி பிட்டுமினஸ், அப்புறம் பிட்டுமினஸ், அப்புறம் ஆந்த்ரசைட். இந்த வகையா 4 வகையா பிரிச்சுட்டாங்க. இப்ப இது எப்படி பிரிச்சுட்டாங்க, எதன் அடிப்படையில் பிரிச்சுட்டாங்கன்னா பேஸ்ட் ஆன் த கார்பன் கண்டென்ட். அதையும் நம்ம பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் லிக்னைட். லிக்னைட் நம்ம ஊர்ல எங்க கிடைக்கிறது? நெய்வேலியில அதிகமாக லிக்னைட் கிடைக்கிறது. நெய்வேலி சுரங்கத்துல கிடைக்கிற அந்த நிலக்கரியினுடைய வகைக்கு பேரு பிட்டுமினஸ் அல்லது பழுப்பு நிலக்கரி அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப இந்த பிட்டுமினஸ்ல கார்பன் கண்டென்ட், அதாவது கரியினுடைய அளவு, கார்பன் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 25 to 35%. இதுல ஈரப்பதம் அதிகம், மாய்ஸ்சர்
ஹை. இது வந்து மாய்ஸ்சர் வந்து அதிகமா இருக்கு. மாய்ஸ்சர் இஸ் ஹை. மாய்ஸ்சர் இஸ் ஹை. சரியா? இதுதான் வந்து based on the carbon content இந்த நிலக்கரியை கிளாசிஃபை பண்றோம். ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்கு. இதனுடைய யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கை எரிவாயு, அதாவது கேஸ், இந்த கோல் கேஸ். அப்புறம் வந்து மெயினா வந்து பவர் தயாரிக்கும், அதாவது மின்சாரம் தயாரிக்கும். இந்த மின்சார, அதாவது அனல் மின்சாரம் சொல்றோம் இல்லையா, அதாவது தெர்மல் பவர் ஃபார் தெர்மல் பவர் ப்ரொடக்ஷன். தெர்மல் பவர் மெயினா அது வந்து தெர்மல் பவர் ப்ரொடக்ஷன். தெர்மல் பவர் ப்ரொடக்ஷனுக்கு இது அதிகமா பயன்படுத்துது. அப்புறம் அதுல இருந்து கெமிக்கல்ஸ், யூரியா, இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இதெல்லாம் தயார் பண்றாங்க. இயற்கை வாயு, அதாவது நேச்சுரல் கேஸ், இதுல இருந்து தயார் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த நிலக்கரி பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி. கார்பன் கண்டென்ட் வந்து 25-35%. மாய்ஸ்சர் இஸ் வெரி ஹை. இது எதுக்குன்னா மெயினா தெர்மல் பவர் ப்ரொடக்ஷன், அதாவது அனல் மின்சாரம் தயாரிக்க இது பயன்படும். சரியா? இது லிக்னைட். அதுக்கு அடுத்தது செமி பிட்டுமினஸ். அடுத்தது செமி பிட்டுமினஸ். செமி பிட்டுமினஸ். செமி பிட்டுமினஸ். செமி பிட்டுமினஸ் இது எப்படி உருவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த லிக்னைட் இருக்கு இல்லையா, இந்த லிக்னைட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப், அதாவது அது பூமியில புதைஞ்சிருக்கும் பொழுது அதிகமான மாற்றங்கள், அதாவது நல்ல ஹை அட்மாஸ்பியரிக் பிரஷர், டெம்பரேச்சர் எல்லாம் ஆறதுனால இந்த பிட்டுமினஸ், இந்த லிக்னைட் வந்து பிட்டுமினஸா மாற்றமாகும். லிக்னைட் becoming semi bituminous. Bituminous இதனால அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ், இந்த என்விரான்மெண்ட்ல அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ்னால இதுவும் வந்து லிக்னைட் வந்து செமி பிட்டுமினஸா மாறுது. சரியா? இந்த செமி பிட்டுமினஸா மாறுது. இதனுடைய கார்பன் கண்டென்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 35 to 44% is the carbon content. Carbon content is 35 to 44%. இதுல சல்பர் கண்டென்ட் ரொம்ப குறைவு. சல்பர் கண்டென்ட் இஸ் லெஸ். சல்பர் கண்டென்ட் ரொம்ப குறைச்சல். அதனால இது வந்து என்ன ஆகுது, ஒரு நான் பொல்யூட்டன், அதாவது ஒரு நான் பொல்யூட்டன், ரொம்ப மாசு குறைவாக இருக்கும். திரும்ப சொல்றேன், செமி பிட்டுமினஸ். செமி பிட்டுமினஸ்ல 35 to 44% ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்கு. இது வந்து இந்த லிக்னைட் வந்து செமி பிட்டுமினஸா கொஞ்ச நாள்ல மாறும். சரியா? இதுல சல்பர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவும் வந்து அதனால மாசு குறைவாக இருக்கு. இதுவும் வந்து இந்த மாதிரி தெர்மல் பவர் தயாரிக்கிறதுக்கு பயன்படும். சரியா? இது செமி பிட்டுமினஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பிட்டுமின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பிட்டுமினஸ் கோல். பிட்டுமினஸ் அதனுடைய கோலினுடைய அடுத்த வரை செமி பிட்டுமினஸ். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது பிட்டுமினஸ். பிட்டுமினஸ். இந்த பிட்டுமினஸ்ல பாத்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 45 to 86% is the carbon content. கார்பன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிட்டே வருது பாத்தீங்களா. போன ரெண்டு இதுலயும் முதல்ல 35 to 46% இருந்தது. இதுல 25 to 35, அப்புறம் 35 to 44, இப்போ 45 to 86%. இந்த கார்பன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இதுல என்ன ஆகும், எரிச்சாக்க அதிக வெப்பம் வரும். ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதிக அளவு வெப்பம் ப்ரொடியூஸ் ஆகும். இது எதுக்கு மெயினா பயன்படுதுன்னா, இரும்பு எஃகு தொழிற்சாலையில, அதாவது அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில அந்த இரும்ப மெல்ட் பண்றது, பெசிமர் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரும்ப உருக்குற ஊது உலைகள், அந்த உலைகள்ல இது பயன்படுது. அப்புறம் கோக் அப்படிங்கிறது தமிழ்ல கல்கரி, அது ஒரு முக்கியமான ஃபியூயல். அட் த சேம் டைம் இந்த வாட்டர் ஃபில்டர்ஸ், அதுல இந்த ஃபில்டர் ப்ராசஸ்ல இந்த கோக்கு யூஸ் பண்ணுவாங்க, கல்கரி. சரியா? திரும்ப சொல்றேன், பிட்டுமினஸ். பிட்டுமினஸ்ங்கிறது
ஒரு பேஸ்ட் ஆன் த கார்பன் கண்டென்ட் இந்த நிலக்கரியை நம்ம பிரிக்கிறோம். இந்த நிலக்கரியினுடைய ஒரு வகை, இதனுடைய கார்பன் கண்டென்ட் 45 to 86%. இதுல இந்த இந்த பிட்டுமினஸ் கோல் இது வந்து எரிஞ்சதுன்னா அதிகமான, அதாவது ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இதை வந்து இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இந்த இரும்பு எஃகெல்லாம் உருக்கிறதுக்கு இந்த நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. கோக் கல்கரி தயாரிக்கிறதுக்கு இந்த பிட்டுமினஸை பயன்படுத்துறாங்க. சரியா? இது வந்து பிட்டுமினஸ். அதுக்கு அடுத்தது ஆந்த்ரசைட் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஆந்த்ரசைட் தமிழ்லயும் அது பேரு ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட் CITE ஆந்த்ரசைட் ANTHRACITE ஆந்த்ரசைட். இந்த ஆந்த்ரசைட் இது வந்து ஹை குவாலிட்டி கோல். இட்ஸ் a ஹை குவாலிட்டி கோல். ஹை குவாலிட்டி கோல், உயர்தர நிலக்கரி. இதுல எவ்வளவு கார்பன் கண்டென்ட் கேட்டீங்களா? கார்பன் கண்டென்ட் வந்து சுமார் 86 to 97%. இதனால நல்ல ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் வரும், அதிக வெப்பம் வரும். ஆனா மாசு குறைவு, பொல்யூட்டன், அதாவது பொல்யூஷன் இஸ் லெஸ். Pollution is less. Very high heat it will produce. Pollution is less. 86 to 97% is the carbon content. இதுதான் வந்து நிலக்கரியினுடைய வகைகள். திரும்ப சொல்றேன், நிலக்கரியை வந்து 4 வகைகளாக பிரிச்சிருக்கோம். பேஸ்ட் ஆன் த கார்பன் கண்டென்ட், அதுல உள்ள அதனுடைய கார்பனோட அளவை வச்சு அதை வந்து 4 வகையா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இஸ் லிக்னைட். இதுதான் வந்து பழுப்பு நிலக்கரி அப்படின்னு சொல்றோம். இது வந்து கார்பன் கண்டென்ட் ரொம்ப குறைவா இருக்கும், 25 to 35% தான் இருக்கும். அதிகமான ஈரப்பதம், மாய்ஸ்சர் கண்டென்ட் வில் பி மோர். இது வந்து மெயினா இயற்கை வாயு, அப்புறம் வந்து மின்சாரம் தயாரிக்கும், அதாவது தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல பயன்படும். நெக்ஸ்ட் கம்ஸ் செமி பிட்டுமினஸ். இந்த லிக்னைட் காலப்போக்கில் சேஞ்ச் ஆகி செமி பிட்டுமினஸா மாறுது. இந்த செமி பிட்டுமினஸ்ல கார்பன் கண்டென்ட் வந்து 35 to 44%. இதுவும் வந்து இது இந்த செமி பிட்டுமினஸ்ல சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால மாசு ரொம்ப குறைவு, அதாவது பொல்யூஷன் இஸ் லெஸ். இதுவும் வந்து இந்த மின்சாரம் தயாரிக்க தான் பயன்படும். நெக்ஸ்ட் அதாவது துணை பிட்டுமினஸ், அதாவது சப் பிட்டுமினஸ் அப்படின்னு சொல்றோம். சப் பிட்டுமினஸ்ல கார்பன் கண்டென்ட் பாத்தீங்கன்னா 45 to 86%. 45 to 86%. இது வந்து அதிக வெப்ப ஆற்றல, அதாவது ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி யூஸ், பர்டிகுலரா இந்த இரும்பு எஃகு அதெல்லாம் உருக்கிறதுக்கு இது பயன்படுது. கல்கரி கோக் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. நெக்ஸ்ட் இஸ் ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட் வந்து ஹை குவாலிட்டி கோல், உயர்தர நிலக்கரி. இது வந்து ரொம்ப லேசா தான் இருக்கும், வெரி லைட் இன் வெயிட். அண்ட் இது பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் எரியும், அதிக நேரம் இட் வில் பர்ன். இதனுடைய கார்பன் கண்டென்ட் வந்து 86 to 97%. அதிக வெப்பம், ரொம்ப குறைந்த மாசு, ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட், லெஸ் பொல்யூஷன். இதுதான் வந்து நிலக்கரியோட வகை. சரியா? இப்ப அடுத்தது என்ன பார்ப்போம்? அடுத்தது நிலக்கரியின் பயன்கள், அதாவது யூசஸ் ஆஃப் கோல். அதையும் பார்ப்போம். uses of coal. Life. நிலக்கரியின் பயன்கள், அதாவது யூசஸ் ஆஃப் கோல், அதை பார்ப்போம். நிலக்கரியின் பயன்கள், யூசஸ் ஆஃப் கோல்.
first main coal is used for எதுக்கு thermal power stations used for electricity production used in thermal power stations thermal power used to produce thermal power used to produce thermal power used to produce thermal power அதாவது மின்சாரம் தயாரிக்க used to produce thermal power. Number 2 resins அதாவது resins water repellent cloths water repellent clothes அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கிறோம் carbon fiber cosmetics அது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது face packs அது மூஞ்சில அதனுடைய மோல்ட் எடுக்குது நம்ம மூஞ்சியுடைய முகமூடி இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்றதுக்கு ஃபேஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி கோக்ல இது பண்றாங்க கோக் வச்சு மூஞ்சில ஃபேஸ் பேக்ஸ் தயாரிக்கிறதுக்கு இது நிலக்கரியை பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த கார்பன் ஃபைபரை வச்சு டென்னிஸ் ராக்கெட்ஸ் அப்புறம் வந்து மவுண்டன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இன் மவுண்டன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நிலக்கரி அதிகமா பயன்படுது அப்புறம் அலுமினா ரிஃபைனரி அலுமினியத்தை உருக்கிறதுக்கு அலுமினா ரிஃபைனரியில அலுமினியத்தை உருக்கிறதுக்கு இந்த நிலக்கரி அதிகமா பயன்படுது கார்பன் ஃபைபர் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால இந்த கார்பன் ஃபைபர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது மவுண்டன் பைக்ஸ் இந்த மவுண்டன்ல போறதுக்கு சில இந்த பனிபடர்ந்த இமயமலை அந்த மாதிரியான இடத்துல பெரிய மலைகள்ல போறதுக்கு சில பைக்ஸ் தேவைப்படும் அந்த பைக்ஸ் மவுண்டன் பைக்ஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த கார்பன் ஃபைபர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுல தான் நிலக்கரியுடைய பயன் திரும்ப சொல்றேன் மெயினா நிலக்கரியை வந்து தெர்மல் பவர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க அதே மாதிரி ரெசின்ஸ் வாட்டர் ரிப்பலண்ட் க்ளோத்ஸ் கார்பன் ஃபைபர் நிறைய அழகு சாதன பொருட்கள் ஃபேஸ் பேக்ஸ் அதாவது இந்த மூஞ்சினுடைய சில காஸ்மெட்டிக்ல ஃபேஸ் பேக்ஸ் தான் தயார் பண்ணுவாங்க அந்த ஃபேஸ் பேக் தயாரிக்கிறதுக்கு கோக் அதிகமா பயன்படுது அலுமினா ரிஃபைனரி அதாவது அலுமினியம் போன்ற தாதுக்களை பிரித்தெடுக்கிறதுக்கு இது அதிகமா பயன்படுது இதுதான் நிலக்கரியினுடைய பயன் நெக்ஸ்ட் பார்க்க போறது சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி இந்த சோலார் எனர்ஜி என்ன சொல்றோம் சோலார் எனர்ஜிய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மரபுசாரா எரிசக்தி அப்படின்னு சொல்றோம் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அதாவது வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் எனர்ஜி சோர்ஸ் தமிழ்ல மிகவும் முதன்மையான ஆற்றல் மூலம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் அண்ட் இந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து நான் டெப்ளீட்டிங் அழியாதது அடுத்தது இட்ஸ் நான் டெப்ளீட்டிங் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி சுற்றுச்சூழலை பாதிக்காது
சூழலை பாதிக்காது. என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, பாதிக்காது. அடுத்தது என்னன்னாக்க ரொம்ப காஸ்ட் எஃபெக்ட் அதிக தொழில்நுட்ப வளர்ச்சி இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து வெரி மச் காஸ்ட் எஃபெக்ட், அதாவது வித் லிட்டில் எஃபர்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் பி காட். இதுல தான் சூரிய ஆற்றலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எனர்ஜி சோர்ஸ், மிகவும் முதன்மையான ஒரு ஆற்றல் மூலம். இட்ஸ் நான் டெப்ளீஷன், அழிஞ்சு போகாது. என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இட்ஸ் ரெனியூவபிள், திரும்பவும் அதை தயாரிக்கலாம், தீர்ந்து போகாது. அதே மாதிரி ஜஸ்ட் வெரி லிட்டில் எஃபர்ட், ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து சூரிய ஆற்றல். சரியா? இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாம் நல்லா படிங்க, ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் திரும்ப இந்த வீடியோஸை பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. Until such time, goodbye. வாழ்க பாரதம், வெல்க தமிழ். Thank you very much.